பறந்து போ ராமுடைய படம். பொதுவாக வந்து ராமுடைய திரைப்படங்கள் வந்து அதாவது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். நிறைய நெகட்டிவ் ஷேட் தான் ஒரு படத்தில் இருக்கும். நிறைய பேர் வந்து அதற்கான எதிர்வினைகள் பண்ணுவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் ராமுடைய பெஸ்ட் அப்படின்னா கட்டளை தமிழ் தான். அந்த கட்டளை தமிழ் அந்த காலகட்டத்துக்கு ஓகே. ஆனால் எப்பயுமே ராமுடைய படங்கள் படம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த யோசிச்சு பார்த்தா சில அபத்தங்களும் நம்மளுக்கு தோணும். அதை பற்றின விஷயங்கள் நிறைய பேசிட்டு இருந்தாலும் கூட அவருடைய பேரன்பு, தங்க மீன்கள் இதெல்லாமே கொஞ்சம் விமர்சன ரீதியாக நிறைய விஷயங்களை பண்ணிச்சு. இப்போ கட்டத்தமிழ் படம் பார்க்குறப்ப நம்மளுக்கே இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. எப்பயுமே ஒரு பார்வைக்கு 2 பார்வை இருக்கிற மாதிரியான விஷயங்களை பேச வைக்கிறதுல ராமுடைய படங்கள் முக்கியமானவாய். அதில் வந்து இப்போ பறந்து போ திரைப்படம் வந்திருக்கு. இந்த பறந்து போ வந்து நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூ வந்ததுனால இது எப்படி தான் இருக்குது. பொதுவாக வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருமே, இது ஏன் வந்து எல்லாருமே பாசிட்டிவாக பேசுகிறாங்க அப்படின்றதுனால இந்த படத்தை நண்பர் பாலாவோடைய பெங்களூரில் இருக்கிற தேட்டரில் PVR தேட்டரில் படம் பார்த்தேன்.